2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நடந்த சில இன்டர்நெட்ல வைரலான செய்திகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். நிறைய ஃபன்னான செய்தியும் இருக்கு, நிறைய சந்தோஷமானதும் இருக்கு, கொஞ்சம் சோகமானதும் இருக்கு. ஸோ ஃபுல்லா வீடியோவை மறக்காம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்த உடனே நம்ம முதல்ல எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னூப் டாக் வந்து ஒலிம்பிக் டார்ச்சை வந்து லைட் பண்ணி ஓட போறாரு அப்படிங்கறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த செய்தி வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண உடனே நெட்ல எல்லாரும் நிறைய பேர் காமெடியா மீம்ஸ் போட்டுருக்காங்க. ஆனா சிலங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு அத்லெட்டிக் காம்படிஷன்ல ஒரு ப்ராப்பரா ஒரு அத்லெட்டை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண வச்சிருக்கலாம், ஏன் ஒரு பாப் சிங்கர் இல்லைன்னா ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை விட காம்படிஷன்ஸ் தான் மெயினுங்கிறதுனால இதெல்லாம் மக்கள் அப்படியே கடந்து வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் வைரலான நியூஸ் என்னன்னா, மனு பாக்கர் வந்து இந்த மாதிரி பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் காம்படிஷன்ல ஜெயிச்சாங்க. அதுவும் 2 பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. அண்ட் அந்த ஒரு பிரான்ஸ் வந்து அவங்கள எந்த பட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதல் இந்தியன் உமன் வந்து அந்த ஒரு காம்படிஷன்ல மெடல் வாங்குறதும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அவங்களுக்கு கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்செல்லாம் நீங்க இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் வந்து முதல் முறையா இந்தியால நிறைய பேர் வந்து இந்த ஒலிம்பிக்ஸை பத்தி பேசணும். ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடலும் அதுதான். கோல்டஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு எல்லாருமே, இது வந்து இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் மொத்தம் எல்லா மக்களுமே வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, டர்க்கியை சேர்ந்த ஒரு ஷூட்டர் வந்து அசால்ட்டா வந்து பாக்கெட்ல கை விட்டுட்டு காம்படிஷன்ல சில்வர் வாங்கிட்டு போனாரு. ஸோ அவரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசப் டிகேச். ஸோ யூசப் டிகேச் வந்து இதுக்கு முன்னாடியும் 2011ல இதே மாதிரி எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே பெருசா இல்லாம, அதுவும் வித்தவுட் கிளாஸ்ல வந்து இதே மாதிரி பாக்கெட்ல கை விட்டு கோல்டு வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு நியூஸும் வந்து இதுக்கப்புறம் பயங்கரமா வைரல் ஆச்சு. அண்ட் அவரோட போட்டோ வந்து இப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இமான் கலீஃப் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இட்டலியை சேர்ந்த ஏஞ்சலா கார்னி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் பாக்ஸிங் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு காம்படிஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமான் கலீஃப் ஏஞ்சலா கார்னியை வந்து 46 செகண்ட்ஸ்ல நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஞ்சலா கார்னி வந்து இந்த மாதிரி நியூஸ் பீப்புள் எல்லாம் பார்த்து ரொம்ப அழுது, இந்த மாதிரி எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படிங்கலாம் பேசினாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமான் கலீஃப் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்ட் கேம்ஸ்ல வந்து அவங்களோட ஜெண்டர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து ஆண்களுக்கு தான் வந்து டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது வந்து இமான் கலீஃபுக்கு பெண்களை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதுல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க இங்க எடுத்து பேசும்போது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே என்ன ட்வீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமான் கலீஃப் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்கள வந்து நீங்க உமன்ஸ் காம்படிஷன்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதை பேசினாங்க. அண்ட் லேட்டர் ஆன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமான் கலீஃப் வந்து பிறப்பாலே ஒரு பெண் தான், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லாம் கிடையாது, அவங்க ஒரு பெண் தான் அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த டெஸ்டோஸ்டரோன் ஜாஸ்தியா இருக்கிற விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் பல பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வெளியே வந்துச்சு. ஸோ வந்து அந்த ஒரு நியூஸ் வந்து ஃபேக்கா இருந்தாலும் அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை ட்வீட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு சாரியும் தெரிவிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 52 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை ஹாக்கில வந்து பீட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செமி வரைக்கும் போனோம். அண்ட் செமியில் இப்போ வந்து நம்ம ஃபைனல்ஸ் போக முடியாம பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு ஹிஸ்டரி தான் நமக்கு. ஏன்னா இந்த ஒரு சாதனை வந்து நம்ம கொஞ்சம் வருஷங்களா பண்ணதே கிடையாது. ஸோ ஹாக்கில வந்து நம்ம இந்த ஒரு நேடி இருக்க பிரான்ஸ் மெடல் நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான், இந்தியாவுக்கே ஒரு பெருமையான விஷயம் தான். அண்ட் இவங்களையும் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கால் பண்ணி வாழ்த்துற வீடியோஸ் வந்து இப்போ இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நீங்க பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் எந்த செய்தி வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினேஷ் போகத் ரெஸ்லிங்ல 50 kg காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ் மொத்தம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மெடல் சில்வர் இல்ல கோல்டு வந்து எப்படியும் தட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தபோது நமக்கு என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, 50 kg காம்படிஷன்ல அவங்க ஒரு 100 கிராம் வந்து ஜாஸ்தியா இருந்த காரணத்தினால அவங்கள அந்த காம்படிஷன் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு செய்தி வந்து வெளியே வரும்போது இன்னொரு செய்தியும் கூடவே அடிஷனலா வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த 100 கிராம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டே நைட்டா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாங்க, அவங்க ஹேர் எல்லாம் கட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது நமக்கு மட்டும் ஒரு ஹார்ட் பிரேக்கா இல்லாம அவங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆட்ட நாயகனுக்கு வருவோம். ஆட்ட நாயகன் நீரஜ் சோப்ரா போன தடவை மாதிரி இந்த தடவையும் கோல்டு மெடலை நீரஜ் சோப்ரா தான் நமக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம்.
அண்ட் நீரஜ் சோப்ரா நம்மளை வந்து எந்த விதமாகவும் மனசு உடைய வைக்கல. அவர் வந்து ஃபைனல்ஸ் போனாரு, ஆனா நமக்காக சில்வர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா அவர் வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸோ நம்ம எல்லாரும் ஹாப்பி தான். ஸோ இந்த ஒலிம்பிக்ல இன்டர்நெட்ல வைரலான சில விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போற நாட்கள்ல வருது. நம்ம அது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோஸ்ல கவர் பண்ணலாம். அண்ட் நான் ஏதாவது மறந்துருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அண்ட் இந்த ஒலிம்பிக்ஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. டேக் கேர்.